ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். போக போக இருக்கிற எபிசோடு வேறு லெவலில் சூப்பராக போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 2. இந்த வேர்ல்டில் அட்வென்ச்சரர்ஸோட லைவ் ஸ்ட்ரீமிங் ரொம்பவே பாப்புலராக இருக்கும். அதில் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கான். எங்கப்பா யாரா இது நின்ன இடத்துல இருந்தே ஸ்டீல் கிராபியை தோக்கடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஹலோ க்ளோவர் மெம்பர்ஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறா. உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நான் திடீர்னு உங்கள் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்லவும். ஆக்சுவலி நீங்களே எங்களுக்கு பேசாம லீடராக இருங்க அப்படின்னு சொல்லி மற்ற 3 பேர் சொல்கிறாங்க. எதுக்கு நான் நம்ம ஹீரோ கேட்டா, ஏன்னா நீங்கள் எங்களோட டீச்சர், அது போக நீங்கள் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. லீடராக இருந்தால் அந்த பசங்களை சேஃபாக வச்சிருக்கலாம். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் லீடராக இருக்கேன்னு ஒத்துக்கிறேன். நம்ம ஹீரோவோட பழைய பார்ட்டி மெம்பர்ஸ் தான் காமிக்கிறாங்க. இப்படியா பண்ண நம்மளால சர்வை ஆக முடியாது. ஹே புது ஆளு, அதுங்களை ஸ்லோ பண்ணுன்னு சொல்லவோ அந்த ஸ்பெல் எல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு அவன் சொல்றான். நிறைய டைலூட்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு பார்ட்டி லீடர் சைமன் சொன்னா. அப்புறம் எதுக்குடா இங்க வந்தான்னு புதுசா வந்தவன் கேட்கறான். ஜேமிங்கிற அந்த பொண்ணு மான்ஸ்டர் பிடிச்சு கடிக்க போட்டாக்குன்னு சைமன் போய் காப்பாத்தான். நம்மளே அவளை ஹீலிங் பண்ணுன்னு சொன்னா என்கிட்ட மானா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் ஹேர் சொல்றான். போஷனாச்சும் வச்சிருக்கேன் அவளை ஹீலிங் பண்ணணும்னு சொல்லவும், எப்பவும் அந்த எடுபடி பையன் தான் அதை பண்ணுவான் அப்படின்னு வா சொல்றான். ஹீலிங் போஷன் வச்சிருக்கீங்களான்னு சைமன் கேட்கறான். அந்த புதுசா வந்த பையன் கிட்டே இருக்கு, பட் உங்களுக்கு தேவையான சப்ளைஸை நீங்க தானே கொண்டு வரணும்னு நம்ம கேட்கவும், உயிர் போற நிலைமையில இருக்கா, ப்ளீஸ் கூட அப்படின்னு சைமன் கேட்கறான். கமிலியாக்கும் மானா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இங்க நம்ம ஹீரோ பார்ட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் கிராபியும் நான் வித்துட்டேன், நிறைய காசு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். எல்லா பார்ட்டி மெம்பர்ஸும் அவங்களோட காசை செல்க் கிட்ட தான் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஹோட்டல்லே தங்கி இருக்க முடியாதுல்ல, ஸோ சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு எங்களுக்கு ஆசைன்னு சொல்லவும், அப்ப என் காசையும் நான் வாண்டியே தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். தண்டர் பைக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டதே இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு சைமன் புதுசா வந்தவன சொல்லவும், உன்னாலதான் இன்னைக்கு பிரச்சனைன்னு புதுசா வந்தவன அவங்க திட்டுறாங்க. டயல் வோல்ஃப் உங்க சென்ட்டை ஈஸியா ஸ்மெல் பண்ணிடும், அதுக்கு நீங்க போஷனை யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த புதுசா வந்தவன் சொன்னா. அதுக்கு நீ தானே ஏற்பாடு பண்ணிருக்கணும்னு அவங்க திட்டவும், அதை நீ எங்கிட்ட முன்னாடியா சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த புதுசா வந்தவனை திட்டுறாங்க. முட்டா பசங்களா, தண்டர் பைக் பார்ட்டியில இப்படி முட்டாளுங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, இனி நான் அந்த பார்ட்டியில இருக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பவும், எங்கேயோ கேட்ட லைன் மாதிரியே இருக்கே நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். டீச்சர் ஃபெல்டியோ நாளைக்கு எங்க போகணும்னு கேட்கவோ, திரும்பவும் அப்படி கூப்பிடாதீங்க யோக்குன்னு கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். தேவையான ஸ்க்ரோல்ஸ் போஷன்லாம் எனக்கு வாங்க வேண்டியது இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீங்க ஒரு ஆல்கமிஸ்ட் எல்லாம் ட்ரெயின் பாக்குற, 3 நாள் கழிச்சு திரும்பவும் நம்ம அட்வென்ச்சரிங் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ஸ்ட்ரீம் பண்ணது ஆல்ரெடி 6000 வியூஸ் போயிடுச்சு. ஒரு ரெட் மேஜால வெறும் ஸ்பெல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதை தோக்கடிக்க முடியுமா? க்ளோவருங்கிற புது பார்ட்டி உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. டீச்சர் நீங்க உண்மையிலேயே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி மாறினா எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. புது வீடியோக்காக காத்துக்கிட்டு இருக்க க்ளோவர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க சொல்லவும், அது யோக்கு தானே நம்ம ஹீரோவோட பார்ட்டி மெம்பர்ஸோ பாக்குறாங்க. அந்த யூஸ்லெஸ் இடியட் வீக்கான டஞ்சனுக்கு போய் சீனை போடுறானா அப்படின்னு சைமன் பாக்குறான். யோக்க நீங்க ஃபேமஸ் ஆனதுக்காகவே வாங்க ஒரு டோஸ்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் க்ளோவர் அப்படின்னு சியர்ஸை போட்டு குடிக்கிறாங்க. சைட்ல ஒரு ஆள் இதை நின்று பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கான். ரிசப்ஷன் லேடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. நியூபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி பட் கொஞ்சம் ஹை லெவல் அட்வென்ச்சரிங்கா இருக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். லேக் பக்கத்துல ஒரு சி ரேங்க் குவெஸ்ட் இருக்கு, பட் இது டி ரேங்க் குவெஸ்டா தானே இருந்திருக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த லேக் ஃபாரஸ்ட்ல புது மான்ஸ்டர்ஸ் பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இது சி ரேங்கா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லவும், இதோட டிஃபிகல்ட்டி கம்மி தான். சரி ஓகே நம்ம ஹீரோவா அதை ஏத்துக்கலாம்னு முடிவு பண்றான். நம்ம ஹீரோ லேக் ஃபாரஸ்ட்னு சொல்லவும், அந்த ஜாப் ஓகே தான் மத்தவங்க சொல்றாங்க, நான் இன்னும் எக்ஸ்பிளைனே பண்ணி முடிக்கலையே நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த லேக் ஃபாரஸ்ட் மிஷனுக்கு போயிருந்தோம், பட் அது சாதாரண டி ரேங்க் தானே, ஏன் சி ரேங்க் வந்துச்சுன்னு கேட்கவும், அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன், அங்க மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கான், இப்போ சொல்லுங்க குவெஸ்ட்டை கேன்சல் பண்ணிருமான்னு கேட்கவும் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மத்தவங்க சொல்றாங்க. அவர்ல மைண்ட் கேட் கிட்ட மீட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்காகவே இதை நீங்க ரெடி பண்ண மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ கேட்டா. நானும் க்ளோவரோட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு வா சொல்றேன். மேபி அந்த பொண்ணுங்களுக்கும் அட்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி நான் வீடியோல பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக் பீஸ்டியோ கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுங்களையோ பாப்புலர் ஆக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவா அந்த ஆளு மறைச்சனு பாத்துக்கிட்டே தான் இருக்கான். மொக்கையா என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒருத்த ஃபாலோ பண்றாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்டா போய் மறைஞ்சா, நீ யோக்கு தானே நம்ம வந்து கேட்கவும், எதுக்கிட்ட ஃபாலோ பண்ணுற நம்ம ஹீரோ கேட்டா. க்ளோவரை விட்டு போன்னு சொல்லவும், நான் அதோட பார்ட்டி லீடர், என்னால் போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ அதோட லீடரா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகும். டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு வலிக்க விடுறதுக்கான ஸ்பெல்ல அவன் காலை கீழே போட்டு வைக்கிறான். நான் அவங்க பார்ட்டியில் ஜாயின் பண்ணலான்னு கேட்டா அவங்க என்ன ஜாயின் பண்ண விடல. ஸோ நான் தான் க்ளோவரில் ஜாயின் பண்ணணும், நீ ஜாயின் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவன் வந்தா தடிக்க விழுந்து மயங்கியிருந்தான். மற்றவங்ககிட்ட நம்ம ஹீரோ அதை சொல்லவும், அவன் பேரு பெசியோ சாலஸ். எங்க பார்ட்டியில் அவன் வந்து ஜாயின் பண்ணுறது ஏதோ எங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரியே அவன் பேசிட்டு இருப்பான். அவன் அவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு அவன்கிட்ட ஸ்கில் அண்ட் ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடையாது அப்படின்னு மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் அடிபட்டுச்சான் ட்ரெயின் கேட்கவும், அவன் தான் தடிக்க விழுந்து மயங்கிட்டான் நம்ம ஹீரோ சொல்றான். எங்களால தான் இப்படி ஆயிடுச்சு சாரின்னு செல்க் சொன்னா. பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான்.
உங்களுக்கு கேண்டி வேணுமா நம்ம ஹீரோ அப்படியே டாபிக்கை மாத்துறான். இப்போ இவங்க போற அந்த லேக் ஃபாரஸ்ட்ல புதுசா ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்திருக்கு. அது உல்ஃப் போர் டீரன் எதுவா வேணா இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க போனப்ப ஃபாரஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அனிமல்ஸ் நடமாட்டமே அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லவும் லாஸ்ட் டைமே அந்த இடத்துல அப்ப மேஜிக்கல் பீஸ்ட் இருந்திருக்கு. நீங்க லக்கிலி என்கவுண்டர் அதை பண்ணல. இந்த தடவையும் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்க பண்ண ஆரம்பிப்போம். ஒருவேளை அந்த மேஜிக்கல் பீஸ்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட டஃபா இருந்தா லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்துட்டு இருக்க அட்வென்ச்சரஸ் கில்டு நமக்கு ஆளுங்களை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏங்கப்பா லைவ் ஸ்ட்ரீமிங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாமா, நாங்களும் வீடியோல வரப்போறோம், ட்ரெஸ் கூட நல்லா போட்டிருக்கோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. பார்க்க எல்லாரும் கியூட்டா தான் இருக்காங்க. பட் இவ ஒரு எல்ஃப், இவளுக்கு என் வயசு தான் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செல்க் ஒன்று ஓல்டு லேடிலாம் இல்ல, அவளுக்கு 17 வயசு தான் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன். ஒரு பொண்ணு கிட்ட ஏஜை கேட்க கூடாதுன்னு செல்க் சொல்றேன். எனக்கு 20 வயசு, நான் தான் டீம்லயே மூத்தவா அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லுவோம். எனக்கு ஒரே ஏஜ் தான் ஆகுதா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃபைனலி இப்போ இவங்க அந்த லேக் ஃபாரஸ்ட்க்கு வந்துருந்தாங்க. இதுக்கு மேலே இருந்து எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் என் கேமராஸை ஃபாரஸ்ட்குள்ளே அனுப்பி வைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவனோட லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், நீங்கள் பின்னாடி இருக்கீங்களேன்னு கேட்கும்போது பின்னாடி ஒரு வேலை ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணா பிளிங்ஷாடவை யூஸ் பண்ணி நான் டக்குன்னு தப்பிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். நான் மேஜிக்கல் ஆர்மர் போட்டிருக்கேன், எதுவாகாது நம்ம ஹீரோ சொன்னா. அது வார்லாக் கட்டையர் தானே நினைச்சேன் அப்படின்னு ரெயின் வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ரெயினுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ யோம் வாட்டர் ஃபால் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. இந்த மேஜிக் பீஸ்ட் ஒரு ஜார்னாகா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை தோக்கடிக்கிற அளவுக்கு க்ளோவர் ஸ்ட்ராங் கிடையாது, நீங்க எல்லாரும் ஓடுங்க, நான் அதை தடுக்கிறேன் நம்ம ஹீரோ நிக்கிறான். சில்க் நீ தான் லீடரா இருந்து இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போன நம்ம ஹீரோ சொல்றாங்க. இங்க விட்டுட்டு தனியா போக மாட்டேன் அப்படின்னு மரீனாவும் ஃபைட் பண்றா நிக்கிறா. நானும் தான் அப்படின்னு மத்தவங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இது டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொன்னா அப்போ உங்களுக்கு இது டேஞ்சரஸ் இல்லையான்னு மரீனா கேட்கறா. சரி ஓகே இதை ஒன்னாவே பண்ணலாம் நம்ம ஹீரோ பிசிக்கல் என்சான்மெண்ட் கிரேட் பரவர் எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் போஸ்ட் பண்றான். மரீனா அடி வாங்கி கீழே வளரா. ஸ்லோ வேனம் பேரலைஸ் கொலாப்ஸ் பிளைண்ட்னஸ் எல்லாத்தையும் அது மேல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணாலும் அந்த மான்ஸ்டர் ஈஸியா மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மாதிரி நான் அதை கொஞ்ச நேரம் சமாளி நான் ஒரு ஸ்பெல்ல ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்சான்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்பெல்லை வந்து கேஸ் பண்ணிட்டு இருக்கான். செல்கோ தூரத்துல இருந்து உட்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கிரேட் 5 மேஜிக் பிரிசனிக் மிசைல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட பழைய பார்ட்டி மெம்பர்ஸ் நம்ம ஹீரோ இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கான். இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டரை இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.